ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மதுரை 16 படத்தின் திரை விமர்சனம். மதுரை 16 படத்தில் ஜெரோம் விஜய், ரிஷப், துருவன், விமல்ராஜ், நிவேதா தினேஷ் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். சந்தோஷ் ஆறுமுகம் இசையமைத்திருக்கிறார். ரிஸ்வான் கான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சந்தோஷ் ஆறுமுகம் இசையமைத்திருக்கிறார். அஸ்வின் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ரிஸ்வான் கான் தயாரித்திருக்கிறார். ஸ்ரீதேவி சின்னையா கிரியேட்டிவ் ஹெட்டாக பணிபுரிந்திருக்கிறார். ஜான் தாமஸ் இயக்கியிருக்கிறார். படத்தினுடைய கதை என்ன? மதுரையில் கரிமேடு என்ற பகுதியில் வசிப்பவர்கள், அது மதுரை 16, பின்கோடு மதுரை 16. இளைஞர்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒருத்தன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான். காதலிக்கப்பட்டது பெரிய இடத்து பெண்ணு. அப்போது எதிர்ப்பு வரத்தனம் செய்யும். எதிர்ப்பு சாதாரண எதிர்ப்பு இல்லை. அந்த பகுதியினுடைய அமைச்சரும் போலீஸ் உதவி கண்காணிப்பாளரும் சேர்ந்து அவன் போலீஸில் இழுத்துட்டு வந்து அடின்னு அடித்து சாவடித்து தொங்க விட்டுறாங்க. அதிகாரமும் பணபலமும் அவருடைய இருப்பதன் காரணமாக அந்த கொலை மறைக்கப்படுகிறது. இதை கண்டு வெகுண்டு எழுகிறார்கள் அவருடைய நண்பர்கள் 4 பேர். இது சட்டத்தால் நீதியால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது. எனவே நாமே சட்டத்தை கையில் எடுத்து களத்தில் இறங்குவோம். நம்ம மதுரை பகுதிக்கு அமைதி நிலவ வேண்டும், சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனரையும் அமைச்சரையும் போட்டு தள்ளிட வேண்டியதான் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் போட்டு தள்ளினார்களா, மதுரை 16 நிம்மதி நிலவியதா என்பதுதான் மதுரை 16 படத்தின் கதை. இந்த படத்தில் முற்றிலும் புதுமுகங்கள். ஒரு ஆள் கூட இதற்கு முன்னால் கேமராமேன் இன்னொரு கிடையாது. ஆனால் இவர்கள் ஒரு கல்லூரி மாணவர்கள். அந்த கல்லூரியிலே இவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற பேராசிரியர் இந்த படத்தினுடைய இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார், ஜான் தாமஸ். ஆனால் இந்த புதுமுகங்கள் அத்தனை பேரும் யாருமே கேமராவுக்கு பயந்ததாக தெரியவில்லை. பாத்திரங்களாகவே மாறி வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன படம், கொஞ்சம் பட்ஜெட் படம். ஆனால் நமக்கு கொஞ்சம் சில காட்சிகளை பிரம்மாண்ட முறையில் அவர்களுக்கு எடுக்க முடியவில்லை. இதே மாதிரி படம், கருத்துள்ள படங்கள், பல படங்கள் வந்திருக்கிறது. கரிமேடுங்கிறது மதுரையில் ஒரு முக்கியமான ரவுடி ஏரியா. இந்த கருமேடு அப்படிங்கிறத சங்கிலி முருகன் முதன்மையிலே கரிமேடு கருவாயன் என்ற படத்தை எடுத்தார். அதில் கேப்டன் விஜயகாந்த் கருவாயனாக நடித்திருக்கிறார். மலையூர் மம்பட்டியான் மாதிரி இந்த கதை. அதுக்கப்புறம் மதுரையினுடைய வில்லங்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டிய படம் தூங்கா நகரம், நாடோடிகள், சுந்தரபாண்டியன். எல்லாமே காதல் கவிதைகள். நண்பர்கள் காதலுக்காக போராடுகிற ஒரு வித்தியாசமான களம். எல்லாமே படம் வெற்றி படங்கள். ஆனால் அவர்களுடைய பண வசதி இருந்ததால் கொஞ்சம் பிரம்மாண்டமாக எடுத்து விட்டார்கள். மதுரை போனது கொஞ்சம் பட்ஜெட் படமாக போனதால் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். மற்றபடி உருவாக்கம் அட்டகாசம். தயாரிப்பாளர் ரிஸ்வான் கான், இவருடைய மகன் ஜான் விஜய் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறார். அதாவது சினிமாவுக்கு ஏற்ற முகமாக நம்முடைய மனதை வருடுகிறதா என்றால் இல்லை. ஆனால் ஜான் விஜய் அந்த பாத்திரத்துக்கு பொருத்தமானவராக உள்ளே புகுந்து வாழ்ந்து நம்முடைய இதயங்களை நெருடுகிறார். இதான் முக்கியமாக. ஒரு நடிகை எப்போ வெற்றி பெறுகிறான்னு சொன்னால் அவனுடைய திறமையை நம்முடைய கண்களுக்கு முன்னே அவன் காட்டணும். ஜான் விஜய் காட்டியிருக்கிறார். இனிமேல் அவருக்கு பட வாய்ப்பு நிச்சயமாக கிடைப்பதற்கு இந்த படம் அடித்தளம் போட்டிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். ரிஷி, துருவன், விமல்ராஜ் ஆகிய 3 நண்பர்களாகவே நம் கண்முன்னே தோன்றுகிறார்கள். நிவேதா தினேஷ் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். கொஞ்சம் நமக்கு கண்களை கவராத முகம்தான். அதாவது சினிமா நடிகைக்கான அத்தனை அம்சங்களும் அவரிடம் இல்லை. ஆனால் நான் நல்ல நடிகை என்பதை நிரூபித்திருக்கிறார் நிவேதா தினேஷ். அதற்காக நம்முடைய பாராட்டு. ஒளிப்பதிவாளர் அஸ்வின் மிக அழகாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், பாராட்ட வேண்டும். சென்னையினுடைய அழகையும் மதுரையினுடைய வில்லங்கத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர். இசையமைப்பாளர் சந்தோஷ் ஆறுமுகம் ஒரு த்ரில்லர் படத்துக்கான அத்தனை உழைப்பையும் கொட்டியிருக்கிறார். பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் செல்கிறது படம். இதற்கு காரணம் சந்தோஷ் ஆறுமுகம் என்று சொன்னால் மிகையாது, நல்லா உழைச்சிருக்கார். ஜான் தாமஸ் கல்லூரி பேராசிரியராகவும் படத்தினுடைய இயக்குநராகவும் பணிபுரிந்திருக்கிறார். அநேகமாக இவர் யாரிடமும் பணிபுரிந்திருக்க மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கிரியேட்டிவாக இருக்கார் அவர். அதாவது ஒரு மனிதன் ஒருத்தன் டைரக்டர் ஆகணும்னா அவனுடைய பேசிக் நாலேஜ் என்ன தெரியுமா? நம்ம படக்கதை படிச்சிருக்கோம் இல்லையா? படக்கதை தினத்தின் சிந்துபாத் என்ற பெயரில் வருமே, அந்த படக்கதையை தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் போதும் சினிமா இயக்குனர் ஆகிவிடலாம். எதை க்ளோஸ்அப்பில் போடணும், எதை மிடில் ஷாட்டில் போடணும், எதை மூவிங் ஷாட்டில் போடணுங்கிறது ரொம்ப அழகாக தெரிந்து பிரமாதப்படுத்தி இருக்கிறார் ஜான் தாமஸ். இவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். எப்படி சட்டம் ஒழுங்கை
காப்பாற்ற முடியாதவர்களாக, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியவர்களை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது மாதிரி செயல்படுகிறார்களோ அவர்களை சட்டம் தண்டிக்காது. ஏன்னா சட்டத்தின் சந்து புந்துகளிலே தங்களுடைய பணத்தினுடைய வீரியத்தை பூத்தி வெளிவந்து உலா வருகிறார்கள். அந்த அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நாமே தீர்ப்பை எழுதிவிட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை என்ற முடிவுக்குத்தான் இந்த கதையாசிரியர் வந்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் எப்படி இருக்கணும்? மக்களை பாதுகாக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் மக்களுக்கே வெகுஜன விரோதியாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார் மதுரை 16 படத்தில். மதுரை 16 நமக்கு அறிமுகம் இல்லாத அத்தனை புதுமுகங்கள் நடித்திருந்தாலும் நம்முடைய மனதை முழுமையாக கவருவதால் தயவு செய்து தியேட்டரில் போய் மதுரை 16 படத்தை பார்த்து நாட்டினுடைய நடப்பை தெரிந்து கொள்ளுங்கள். பைல்வான் பார்வையில் மதுரை 16 படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.